வேதம் சொல்லுது பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்கிறார். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆவியில இருக்கிற ஒருமைப்பாடு இருக்கு பாருங்க, ஒரு மனம், அதை காத்து கொள்வதில் ஜாக்கிரதையா இருங்க. அதை உடைச்சாச்சுன்னா உங்க பலம் போச்சு. எப்படி சிம்சோனுடைய பலம் அவனுடைய தலைமுடியில் இருந்துச்சோ, கிறிஸ்தவனுடைய பலம் அவனுடைய ஒருமனப்பாட்டில் தான் இருக்குது. அவர் சொல்றாரு, அப்பா நீ எவ்வளவுதான் உடம்பு வளர்த்திருந்தாலும் உன் தலைமுடியை குறித்து கவனமா இல்லாவிட்டால் உன் பலத்தை இழக்க நேரிடும் என்று சிம்சோனுக்கு சொல்லப்பட்ட மாதிரி இங்கே நமக்கு சொல்றாங்க, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. ஒருமனப்பாடு போச்சுன்னா எல்லாம் போச்சு. நீங்க பண்ணுகிற கிரியைகள், நீங்கள் பண்ணுகிற ஜெபம், நீங்கள் பண்ணுகிற ஊழியம், நீங்கள் பண்ணுகிற ஆராதனை எல்லாம் பலனற்று போய்விடும். அப்ப இதுதான் முக்கியமானது, ஒருமையை காத்துக்கொள்ளணும். ஏன் ஒருமையை காத்துக்கொள்ளணும்னா, கர்த்தர் ஒருமனப்பட்ட இருதயங்கள் நடுவுல தான் வாசம் பண்ணுகிறார். ஒருமையை காத்துக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, மனத்தாழ்மை. மனத்தாழ்மை இல்லாதவன் தான் யாரிடத்துல இணங்கி போக மாட்டான். சொல்றாரு, ஒருமனப்பாட்டை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, தாழ்மை இல்லாத தன்மை, சாந்தம் இல்லாத குணம், அடுத்து பொறுமை இல்லாத தன்மை. இப்படிப்பட்டவர்கள் தான் ஒருமனப்பாட்டுக்கு எதிரான காரியங்களை உடையவர்கள். ஒருமனப்பாட்டை நீங்க காத்து கொள்ளணும்னு சொன்னா, நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும், நீடிய பொறுமை உள்ளவனா இருக்கணும். இவைகள் இருந்தாலே நீங்கள் ஒருமனப்பாட்டை காத்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருமனப்பாடு ஏன் முக்கியம் சொன்னா, ஒருமனப்பட்டவர்கள் தான், ஒருமனப்பாடு தான் நமக்குள்ளே ஆவிக்குரிய பரிபூரண தன்மையை உண்டாக்குமா. ஒருமனப்பட்ட சபையில தான் இருக்கிற விசுவாசிகள் பூரண தன்மையை பெறுவார்கள். இதை நீங்க கவனிக்கணும். ஒரு சபையில ஒருமனப்பாடு இல்ல, ஒரு சபையில குழப்பம் இருக்கு, அந்த சபை கண்டிப்பாய் உங்களை பூரணப்படுத்த போதுமானது அல்ல என்பதை தெரிந்து கொள்ளணும். ஒருமனப்பட்ட இருதயம் தான் பரிபூரணத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப ஒரு மனிதனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அவன் வளர்ந்து கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு பூரண மனுஷனாய் தன்னை மெய்ப்பித்து காண்பித்தாரே, அந்த அளவு பூரணத்துவத்தை அவன் பெறணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற பூரண வளர்ச்சி அடையணும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டமா போதும், சபைக்கு வந்துட்டோமா போதும், ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற அனுபவம். அப்புறம் வளரணும், பரிபூர்ணம் அடையணும். அதுக்கு என்ன முக்கியமா வேணும்னா, நாம ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பாடு இல்லாவிட்டால் கிறிஸ்துவனுடைய பூரணத்துவம் ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாகாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது.